வந்து பாத்தீங்க அப்படின்னா சூப்பரான மோட்டிவேஷனல் ஸ்டோரி தான் பார்க்க போறோம். யுவர் வேர்ட்ஸ் ஆர் தி மோஸ்ட் பவர்ஃபுல் வெப்பன் இன் தி வேர்ல்ட் தாங்க. இன்னைக்கு ஸ்டோரிக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்மளோட எக்ஸ்பர்டைசர் அகாடமில நிறைய கோர்சஸ் வந்து நம்ம டெய்லியும் போட்டு இருக்கோம். உங்களுக்கு டெக்னாலஜி ஓரியன்டா உங்களோட நாலேஜ் வந்து டெய்லியும் அப்டேட் பண்ணிட்டே இருக்கணும்னு நினைக்கிறவங்க தாராளமா நம்மளுடைய எக்ஸ்பர்டைசர் அகாடமியை செக் பண்ணி பார்த்துக்கலாம். அதை பத்தின டீடைல்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க மறக்காம செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ வாங்க நம்ம ஸ்டோரிக்குள்ள போகலாம். ஒரு கிராமத்துல வந்து பிரகாஷ்னு ஒரு பையன் இருக்கான். அவன் வந்து பாத்தீங்க அப்படின்னா வாயில வந்து சொல்லுவா அவங்களுக்கு ஹர்ட் ஆகாது அதெல்லாம் அதை பார்க்கவே மாட்டான். அவனை பொறுத்த வரைக்கும் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா அவன் பேசுறது எல்லாமே கரெக்ட் அப்படிங்கிற மெயின் செட்டில் தான் அவன் வந்து பண்ணிட்டு இருப்பான். இதை நோட் பண்ணிட்டு இருந்தா அவனோட டீச்சர் வந்து அவனுக்கு ஒரு பேக் ஃபுல்லா ஒரு ஆணியை வந்து கொடுத்துட்றாங்க. அந்த ஆணியை வந்து நீ ஒவ்வொரு டைம் ஒருத்தவங்களும் இந்த மாதிரி ஹர்ட் பண்ணி பேசும்போது அதில் அடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல ஒரு 30 ஆணி கொடுக்குறாங்க. அதுக்கடுத்த நாள் 25 ஆகுது, அதுக்கடுத்த நாள் 20 ஆகுது அப்படின்னு ஒவ்வொரு டைமும் என்ன ஆச்சு அப்படின்னா அந்த ஆணியை வந்து அடிச்சுட்டே இருக்கான். ஏன்னா அவ்வளவு தூரம் ஒவ்வொருத்தங்களையும் வந்து காயப்படுத்துற மாதிரி வார்த்தைகளை வந்து விட்டுட்டே இருக்கான். அவன் எல்லாம் தேர்ந்ததுக்கு அப்புறமேலு ஆசிரியர் பாக்குறாரு, நீ வந்து ஒரு நாளைக்கு ஒரு நல்ல விஷயம் பண்ணு இல்ல ஒரு நல்ல பேச்சு பேசினா கூட ஒரு ஆணி அதுல இருந்து எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சோ அதே மாதிரி ஒவ்வொரு நாளைக்கு ஒன்னொன்னா ரெண்டான்னு சொல்லிட்டு நாட்கள் போக போக மொத்தம் 30 ஆணியுமே வந்து எடுத்துட்டு அப்பாடா நான் எல்லா ஆணியுமே எடுத்துட்டேன், இப்ப நான் சூப்பரா வந்து மாறிட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்றான். ஆனா அந்த ஆசிரியர் என்ன பண்றாரு அப்படின்னா அவனை கூட்டிட்டு போய் அந்த ஆணி குத்துன இடத்துல இருந்த மரத்தோட இடத்துல காமிக்கிறாரு. அந்த ஆணி குத்தி அதுல எல்லாமே என்ன இருக்கு, ஓட்டைகளா வந்து இருந்திருக்கு. சோ நீ முன்னாடி பேசி இருந்து மத்தவங்களோட மனசுல வந்து புண்பட்டு இருந்த வார்த்தைகளும் அவங்க மனசுல வந்து இதே மாதிரிதான் ஓட்டையா வந்து இருந்திருக்கும். நீ என்னதான் வந்து இப்ப நல்லதா பேசினாலும் நீ முன்னாடி நீ தான் சொன்ன அப்ப அந்த வேர்டு அவங்களுக்கு கண்டிப்பா ஹர்ட் ஆயிருக்கும்ல அப்படிங்கறது வந்து நல்ல ஒரு ஆணித்தனமா வந்து ஒரு விளக்கம் கொடுத்துட்டாரு. அதுக்கப்புறமேல வந்து அவன் அந்த மாதிரி எதுவுமே வந்து பேசுறது இல்லை, அதாவது நெகட்டிவாவே வந்து பேசுறது இல்லை. இதே வந்து நம்ம லைஃபுக்கு எடுத்துட்டோம் அப்படின்னா நம்ம காலையில் எந்திரிச்ச உடனே எங்க அம்மா அப்பா சொன்ன மாதிரி தான் நான்லாம் உருப்படவே மாட்டேப்பா, எனக்கு இவ்வளவுதான் அறிவு, நான் இதை வச்சு எங்க போய் வெளிநாடு அங்கேயும் இங்க போய் சம்பாதிக்க போறேன், நான் அவ்வளவுதான் அப்படிங்காம என்னாலேயுமே முடியுமே, ஏன் எல்லாருனாலும் முடியுது என்னால முடியாது அப்படின்னு அந்த ஆங்கிள் வந்து கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அது போக இன்னைக்கு காலையிலே வந்து எனக்கு சூப்பரான டே வந்து கிடைச்சிருக்கு. சரியா, இந்த டே வந்து என்னால எவ்வளவு பாசிட்டிவா நான் வந்து யூஸ் பண்ண முடியுமோ அவ்வளவு ப்ரொடக்டிவிட்டியா நான் வந்து இன்னைக்கு நான் யூஸ்ஃபுல் பண்ண போறேன். அது ஒரு சின்ன 0.1% இருந்தாலும் ஓகே, இன்னைக்கு இத்தனை நாள் எதுவுமே பண்ணாம இருந்ததுக்கு இன்னைக்கு இது பண்ணிருக்கேன் வெரி குட் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நீங்களே வந்து கிளாப் பண்ணி உங்களை வந்து செல்ஃபா வந்து நீங்க மோட்டிவேட் பண்ணிக்கணும். சோ இந்த மாதிரி ஒவ்வொரு டைமுமே வந்து நீங்க பாசிட்டிவா மாற இந்த மாதிரி செல்ஃப் மோட்டிவேஷன் இருக்க ஒவ்வொரு படிகளா வந்து நீங்க முன்னேற்றம் அடையதை கண்டிப்பா வந்து பார்க்க முடியும். நீங்க உங்களை சுத்தி ஃபுல்லா பாசிட்டிவ் வைப்பா வச்சிருக்கதா பாசிட்டிவா பார்க்க பாசிட்டிவா கேட்க பாசிட்டிவா பேசதான் உங்களுக்குள்ள இருந்து உண்மையான பாசிட்டிவிட்டியை வந்து கிரியேட் ஆகுங்கிறத மறந்துடாதீங்க. அதனால இது நாள் வரைக்கும் எப்படி இருந்தீங்களோ அதை விட்டுருங்க, அது போயிச்சாது. இப்ப இந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறமா நீங்க வந்து எடுக்கிற ஒவ்வொரு ஸ்டெப்புமே வந்து பி பாசிட்டிவ் அண்ட் ஸ்ப்ரெட் பாசிட்டிவ் வித் அதர்ஸ். நாமளும் வளர்வோம், அடுத்தவர்களையும் வளர்விப்போம். ஏன்னா நம்ம கிட்ட இருந்து நம்ம ஆள் மனசுல இருந்து உள்ளிருந்து வர வேர்ட்ஸுக்கு அவ்வளவு பவர் அதிகமாவே இருக்குங்க. நிச்சயமா நம்ம எல்லாத்தினாலுமே வந்து முடியும். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி தொடர்ந்து சூப்பரான மோட்டிவேஷனல் ஸ்டோரியில உங்களுக்கு ரீச் ஆகிட்டே இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு வீடியோ ஷூட் பண்றதுக்கு ஸ்டுடியோ ஏதோ பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா நம்ம கிட்டே விச்டைமென்ட் ஸ்டுடியோ அவைலபிளா இருக்குங்க. அங்க நீங்க A to Z எல்லாமே வந்து செட் பண்ணி வச்சிருக்கிறதுனால நீங்க போட்காஸ்டிங் பண்றதுக்கு செலிபிரிட்டிக்கு வந்து இன்டர்வியூ பர்பஸ்க்கு அப்படின்ட்டு மல்டி பர்பஸா நீங்க வந்து நம்மளோட ஸ்டுடியோ வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு கிளான்ஸ் பார்க்கணும்னு நினைக்கிறவங்க அதை டீடைல்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க.